வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரை இப்படி இருக்க போது தான் எப்போதுமே சொல்கிறதான். லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் சொல்லுவோம், அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் ஒன்றை சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து உங்களுடைய தசா புத்தி அந்தரங்கள் என்ன நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கடைசியாக டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சனி அது வந்து 2ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சியை கொடுத்துருவார். நான் ஒன்றும் பொருளாதாரம் சார்ந்த விஷயம்லாம் வந்து பெரும் பணம் சொத்துக்களால் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் இருந்தாலும் ஒரு சொத்துக்கள் விற்பனையான ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். என்றைக்குமே வந்து அந்த 2ஆவது இடத்துல வந்து சனி இருக்கும்போது நம்ம தேவையில்லாத பேச்சுக்களை கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா வந்து ஏதாச்சும் ஏடாவிடமாக பேசிடுவோம், அதனால் ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை, அதனால் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு. அதுவும் வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய சாரத்தில் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள், வண்டி வாகன விற்பனைனாலும் நல்லா பெருமானம் வருவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப நல்லா இருக்குது. 4ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. புதிய சொத்துக்கள் வாங்கி அதனால் ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன், 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் வந்து உச்சமாகும் போது குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லா, குழந்தைகள் பெரும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறது மாற்றுது, அவங்களுடைய வெற்றியை பார்த்து குதூகலிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம் தாங்க. தொழில் ரீதியான விஷயங்களையும் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ச்சி இருக்கும், பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் இருக்கும். தொழிலில் வந்து ஏதாச்சும் வந்து கடன் கேட்டிருந்தாங்கன்னா கூட கிடைக்கிறதுக்கான புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்துவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6ஆம் அதிபதி புதன் வந்து 3ல் நீச்சமாகும் போது கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து வேலையில் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்முன்னு இருங்க இந்த டைமில். ஏன்னா வந்து புதன் நீச்சமாகி வக்கரமாக போகும், நமது பிடிவாதங்கள் நம்மளுடைய செயல்பாடுகள் வந்து மற்றவர்களை துன்புறுத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 7ஆம் அதிபதியான சந்திரன், 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வெள்ளி சனியில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுவும் கணவன் மனைவினால பொருளாதார ரீதியில் வந்து அந்த தர்க்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 8ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது, அதுவும் கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது பூர்வீக தந்தையுடைய சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதில் வந்து நமக்கு ஒரு வாக்குவாதங்களோ ஒரு பிரச்சனையோ வருவதற்கான வாய்ப்புகள், அந்த லீகல் இஷ்யூஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சமாக இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு அவமானப்படுத்துவார், அப்பா கொஞ்சம் நம்மளுக்கு கேவலமாக பேசுகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும், அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. தொழில் சம்பந்தமான விஷயங்கள் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் இப்போ வந்து உச்சமாக 3ல் இருக்கும், தொழில் நல்ல வளர்ச்சி நல்ல ஒரு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா தொழிலுக்கு தேவையான கடன்கள்லாம் வந்து என்ன பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல ரொட்டேஷன் நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 2ல் இருக்கும், பெரும் பணம் நண்பர்களால் உதவி நல்ல ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ எல்லாமே சிறப்பு தான். இது வந்து ஒரு பொது பலன்கள் தாங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது தாயாரிடம் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களையோ டென்ஷனோ ஏற்படும். அப்பாக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது நல்லது. ஸோ இதனால் வந்து நமக்கு வாக்குவாதங்கள் வரும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிற 7ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வியாழன் வெள்ளி மட்டும் கொஞ்சம் மன உளைச்சலை கொடுத்துரும், அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க பெரும் வெற்றி பெரும் லாபங்கள், வண்டி வாகனங்களால் நல்ல லாபங்கள் வருவதற்கான நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு ராகு 3லிருந்து புதனுடைய சாரத்தில் போகும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீச்சமாக வக்கரமாக போகும்போது நமக்கு தேவையில்லாத ஒரு அவமானங்களையும் மனக்காயங்களை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யார்ட்டையும் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும், ஒன்றுக்கு 4 வாட்டி யோசிச்சு கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது புதன் வந்து நீச்சமாக இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும். அதுவும் வேலை சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு மன அழுத்தங்களையும் மனக்காயங்களையும் ஏற்படுத்தும். அப்பா சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் மனக்காயங்களை ஏற்படுத்துங்கிறதுனால ட்ராவலில் கூட வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கும் நடந்து இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிட்டேங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கூட கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கு மகர லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். 3-12ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 4ல் வந்து அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் போகும், நல்ல வளர்ச்சி ஒரு சொத்துக்கள் விற்பனையினால் நல்ல லாபங்கள் நல்ல வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தாயாருக்கும் உங்களுக்கும் வந்து தேவையில்லாத ஒரு மனக்கலக்கங்களோ ஒரு வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். இந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல பெரிய வளர்ச்சி பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் நல்ல ஒரு அது வந்து குருவுடைய சாரத்தில் போகிறது இன்னும் சிறப்புங்க. ஸோ அது
வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொத்துக்களால் இருக்கிற ஒரு பாக பிரிவினாலும் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது நல்ல விஷயம் தாங்க. மகர லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்த 6 மற்றும் 9ஆம் அதிபதி வந்து வக்கரமாக உங்களுக்கு 3ல் இருக்கும்போது நிறைய மாற்றங்கள், வேலையை விட்டு மாறி இல்லாமல் வேலையில் வந்து ஒரு ஈகோனால வந்து இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகிறேன் இந்த மாதிரி எண்ணங்கள் தோணும். அதனால தான் நமக்கு மனக்காயங்கள் ஏற்படுறதுனால கொஞ்சம் கவனமாக பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் வந்து யாரெல்லாம் வந்து மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அப்புறம் மகர லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த 9க்கு வந்து சந்திரோடைய சாரத்தில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையும் டென்ஷனையும் உருவாக்கும். கடன் பிரச்சனைகளை வந்து ஒரு மன அழுத்தத்தையும் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ வேலையிலையும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம தலையில் போட்டு ஓட்டுவாங்க. இதனால் டென்ஷன் வரதுக்கான வாய்ப்புகளும். விநாயகரை வேண்டிக்குங்க. ஓரளவுக்கு வந்து சிறப்பான விஷயம். இன்னும் விநாயகரை வேண்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் வந்து மாக்காளி அந்த மாதிரியான விஷயங்களே வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ சர்வ கோயில்களுக்கு போவதும் ஒரு நல்ல ஒரு தீர்வாக கண்டிப்பாக அமையுங்க. அப்புறம் மகர லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறது வந்து தொழில் நல்ல வெற்றிகளும் பெரிய வளர்ச்சியும் கொடுக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சி வந்து பார்த்து ரொம்ப பெருமிதம் படுற மாதிரி இருக்கும். கலைஞர்களுக்கு வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் நடத்துவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணம் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கடனாக கிடைக்கணும்னா பெரிய பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்பட பிரார்த்தனை பண்ணுங்கள். அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ண கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8ஆம் அதிபதி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம ரொம்ப வந்து ஃபெட்டப் ஆகிறவர் நிறைய பேர் பார்க்குறோம். ஸோ அஷ்டமாதிபதி தசை வந்து அப்படி ஆகுமா அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க. அது வந்து நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து சில நேரங்கள் வந்து எல்லாமே நமக்கு கை தூக்கி விட்ட சில சம்பவங்களும் நடக்கும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒருத்தருக்கு வந்து ஒரு அஷ்டமாதிபதி திசை நடக்குதுன்னு வச்சுக்கோமே, அதோடைய நட்சத்திராதிபதி ஒரு கிரகம் இருந்து அது வந்து 7 நின்றுச்சுன்னா அந்த 8ஆம் இடம் வந்து வேலையை செய்யாது. ஸோ அது வந்து நிறைய பேர் தெரியாது. சில பேர் வந்து அப்படியே பார்த்தா இல்லைங்க அஷ்டமாதிபதி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டுருவாங்க. அதே மாதிரி திதி சூன்யம். ஸோ திதி சூன்ய ராசிகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகங்கள் வந்து தசாபுத்தி நடத்தும் போது கொஞ்சம் அப்படி இருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அது எதை பாதிக்கும்னா அது வந்து குழந்தை பிறப்பை தான் பாதிக்க முடியும், மற்றபடி வேறு எதையும் பாதிக்காது. ஸோ அதனால் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒவ்வொரு ப்ரிகாஷன்ஸும் ஒவ்வொரு விஷயமும் தான் இருக்கிறத வழியா எல்லாமே வந்து அப்படியே நெகட்டிவாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடகத்துக்கு வந்து அஷ்டம சனி நடந்துட்டுருக்குங்க. ஸோ அஷ்டம சனின்னும் போது ஐயோ பயங்கர கஷ்டங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அதே சனி 8ல் இருக்கிற சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது குருவுடைய நட்சத்திரம் அங்கே இருக்குது. ஸோ பூரட்டாதி நட்சத்திரத்தில் அது வந்து ட்ராவல் பண்ணும்போது அந்த குரு வந்து மே 1ஆம் தேதியிலேருந்து 11ல் வரப்போதுங்க. இந்த 8-11 வேலை செய்யும்போது வந்து ஒரு பெரிய விபரீத ராஜயோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்த போதுங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை. ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய விபரீத ராஜயோகம் இந்த ராசி கிடைக்குது. அந்த மாதிரி தான் பார்க்கணும். ஏன்னா வந்து ஒரு 8ல் இருக்கிற கிரகம் வந்து டோட்டலாக வந்து கெடுதல் பண்ணுமா, கெடுதல்லாம் பண்ணாது. சில பேர் பெரிய பெரிய யோகங்களை கொடுத்துரும். சில ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா 8ல் ஒரு கிரகம் உதாரணம் சொல்லப்போனால் ஒரு ஜாதகத்தில் பார்த்தேன், குரு திசை நடத்துதுங்க. ஸோ அவர் ஒரு மேஷ லக்னக்காரருக்கு வந்து குரு வந்து 8ல் உட்காந்து விருச்சிகத்தில், ஆனால் சனியோட நட்சத்திரத்துலேருந்து சனி வந்து 11ல் உட்காந்து அவர் அடிச்சிக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு இன்கம் இருக்குது, நல்ல செம்மையாக இருக்கார். அது விபரீத அவரோட டேலண்ட்டுக்கு மேலே வந்து ஒரு பெரிய பணத்தை அள்ளி கொடுத்தது. அதனால் வந்து விபரீத ராஜயோகம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ 8-11 சம்மந்தப்படும் போது பெரிய ராஜயோகங்கள் இருக்குது. அதனால் வந்து மன உளைச்சலே படாதீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கிரக ட்ராவலில் வந்து சில நேரங்கள் வந்து 8 வேலை செய்யாமையும் போகிறது உண்டு. ஸோ அதனால் வந்து 8ல் இருக்குன்னு சொல்லி பிளைண்டாக பார்த்துட்டு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் ராசிக்கு 8ல் இருக்கிறத பற்றிலாம் வந்து நம்ம ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு இதுதான் டிப் ஆஃப் த வீக்கு. ஏன்னா வந்து அதுக்கான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து முடிவெடுங்க. ஏன்னா நிறைய பேர் நான் பார்க்குறேன், ஐயோ அஷ்டம சனி ரொம்ப டென்ஷன். இப்போ அஷ்டம சனிக்கு வந்து மே 1ஆம் தேதி பார்த்தா கடக ராசிக்காரருக்கு வந்து பெரிய ஒரு லாபங்கள் அள்ளி கொடுத்துரும். கடக லக்னக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது சனி தசாபுத்தி அந்த நடக்குது பாருங்கள், அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய யோகங்களையும் பெரிய வருமானங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ பெரிய லாபங்கள் வரும். ஸோ அதனால் வந்து ஒரு திசையையோ புத்தியையோ பிளைண்டாக இந்த மாதிரி தான் இருக்குது இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்து ஒவ்வொன்று அழுவுறதை விட்டுட்டு அது நிறைய விஷயங்கள் இருக்குது. கோச்சாரத்தை வந்து அள்ளி கொடுத்து எனக்கு தெரிஞ்சு வந்து கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் வெறும் 6 மாதத்தில் கிட்டத்தட்ட வந்து 15-20 கோடி ரூபா சம்பாதிச்சாருங்க. ஸோ அந்த மாதிரி விபரீத ராஜவங்களை அள்ளி கொடுத்துரும். அதனால் வந்து எதையுமே பிளைண்டாக வந்து நினச்சிட்டு அழணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.